ஐரோப்பாவில் 1/3 மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மன அழுத்தத்தில் சிக்கியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதில் 10 தங்களை காயப்படுத்திக் கொள்ளவோ தற்கொலை செய்து கொள்ளவோ எண்ணியிருப்பதாகவும் அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவ ஊழியர்களை பாதிக்கும் இந்த மனநல நெருக்கடி சுகாதார அமைப்புகளின் அடித்தளத்தையே பாதிக்கும் என்று உலக சுகாதார அமைப்பின் ஐரோப்பா இயக்குநர் ஹான்ஸ் க்ளூஜ் வேதனை தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு ஆதரவாக இருப்பதில் பலவீனமானவர் என பிரதமர் மோடியை காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ராகுல் காந்தி சாடியுள்ளார். டெல்லியில் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முட்டாக்கி நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் பெண் செய்தியாளர்கள் அனுமதிக்கப்படாததை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி இவ்வாறு கூறியுள்ளார். பெண்களுக்கு வலிமை அளிப்பது குறித்து உரத்த குரலில் பேசியதெல்லாம் வெற்று பேச்சு என்று பிரதமர் மோடி நிரூபித்துள்ளதாகவும் ராகுல் கூறியுள்ளார். தன்னை தவறாக சித்தரிக்கும் வகையில் AI படங்களும் காட்சிகளும் இணையத்தில் பரவி வருவதாக நடிகை பிரியங்கா மோகன் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவின் பிரபல நடிகையான பிரியங்கா இணையத்தில் இதனை பகிர்ந்துள்ளார். தன்னை பற்றிய போலியான காட்சிகள் பகிரப்படுவதை நிறுத்த வேண்டும் என்றும் தகவல் தொழில்நுட்பத்தை தவறான தகவல்களை பரப்ப பயன்படுத்தக்கூடாது என்றும் கூறியுள்ளார். பருப்பு இறக்குமதியை குறைத்து உள்நாட்டிலேயே அவற்றின் உற்பத்தியை அதிகரிக்க வழி செய்யும் திட்டத்தை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். 11,440 கோடி ரூபாய் முதலீட்டிலான இத்திட்டத்தில் இன்னும் 5 ஆண்டுகளில் பருப்பு உற்பத்தியை 350 லட்சம் டன்னாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதுதவிர 24,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 100 மாவட்டங்களில் விவசாய விளைபொருள் உற்பத்தியை அதிகரிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. சோஷலிஸ்ட் தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் பிறந்தநாளையொட்டி இத்திட்டங்களை பிரதமர் டெல்லியில் தொடக்கி வைத்தார். ஆப்கானிஸ்தான் அமைச்சரின் செய்தியாளர் சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படாதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிகழ்வை கண்டித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் இச்செயலை கண்டித்து ஆண் பத்திரிகையாளர்களும் செய்தியாளர் சந்திப்பை புறக்கணித்திருக்க வேண்டும் என கூறியுள்ளார். இச்செயல் பேரதிர்ச்சி தருவதாக காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். இந்நிகழ்வு குறித்து பிரதமர் மோடி தன் நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என எக்ஸ் தளத்தில் பிரியங்கா பதிவிட்டுள்ளார். பீகார் தேர்தலில் வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில் நாட்டுப்புற பாடகர்களுக்கு போட்டியிட வாய்ப்பளிக்க முக்கிய கட்சிகள் முடிவு செய்துள்ளன. 25 வயதே ஆன பிரபல பாடகி மைதிலி தாக்கூர் பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்துள்ள நிலையில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என தெரிகிறது. போஜ்பூரி பாடகரும் நடிகருமான பவன் சிங்குக்கும் பாஜக வாய்ப்பளிக்கும் என தெரிகிறது. இவர் கடந்த மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு தோல்வியை தழுவியவர் ஆவார். மற்றொரு போஜ்பூரி பாடகரான ஷில்பி ராஜும் சிராக் பஸ்வான் கட்சி சார்பில் வாய்ப்பை எதிர்நோக்கியுள்ளார். பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சியும் ஆலோக் குமார் என்ற போஜ்பூரி பாடகருக்கு வாய்ப்பளிக்கும் என தெரிகிறது. இக்கட்சியின் முதல் பட்டியலில் ரிதேஷ் ரஞ்சன் பாண்டே என்ற பாடகருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. போஜ்பூரி நடிகரும் பாடகருமான மனோஜ் திவாரி ஏற்கனவே பாஜக சார்பில் எம்பியாக உள்ளார். சபரிமலை கோயிலில் உள்ள தங்க நகை உள்ளிட்ட விலை மதிப்பு மிக்க பொருட்களை ஓய்வு பெற்ற நீதிபதி KT சங்கரன் ஆய்வு செய்ய உள்ளார். அவருடன் திருவாங்கூர் தேவசம் வாரிய அதிகாரிகளும் பொற்கொள்ளர்களும் வந்துள்ளனர். சபரிமலை கோயிலிலிருந்து 4 கிலோ மதிப்புள்ள தங்கம் காணாமல் போனதாக தொடரப்பட்ட வழக்கில் அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி KT சங்கரனை கேரள உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது. இந்த விவகாரத்தில் முறைகேடுகள் செய்ததாக தேவசம் போர்டின் 2019 ஆண்டின் நிர்வாக அதிகாரியும் தற்போதைய துணை ஆணையருமான முராரி பாபுவை திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சஸ்பெண்ட் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவின் ஃபேஸ்புக் கணக்கு நேற்று சில மணி நேரங்கள் முடக்கப்பட்டிருந்தது. இதை விமர்சித்துள்ள அக்கட்சி செய்தித் தொடர்பாளர் ஃபக்ருல் ஹசன், இது ஜனநாயகத்திற்கு எதிரான தாக்குதல் என்றும் அறிவிக்கப்படாத அவசர நிலையை பாஜக அரசு பிறப்பித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். எனினும் இதற்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று மெட்டா நிறுவனம் தான் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அகிலேஷ் யாதவ் ஃபேஸ்புக் பக்கத்தை 80 லட்சம் பேர் பின்தொடர்வது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி பண்டிகையொட்டி தலைநகர் டெல்லியில் 5 நாட்களுக்கு மட்டும் பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதித்துள்ளது. கடுமையான கட்டுப்பாடுகளோடு பசுமை பட்டாசுகள் மட்டுமே வெடிக்க அனுமதிக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்ததன் அடிப்படையில் தலைமை நீதிபதி அமர்வு இந்த அனுமதியை அளித்துள்ளது. பட்டாசு புகை மற்றும் ஒலியால் ஆரோக்கிய கேடுகள் ஏற்படுவதோடு சுற்றுச்சூழல் கடுமையாக மாசடைகிறது என்ற குற்றச்சாட்டால் கடந்த ஆண்டுகளில் டெல்லியில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தொழிலதிபர் அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் பார் நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரி அசோக் பாலை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது.
68 கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி வங்கி கடன் உறுதி ஆவணம் வழங்கப்பட்ட பணமோசடி வழக்கில் வெள்ளிக்கிழமை இரவு இவர் கைது செய்யப்பட்டார். சனிக்கிழமை இவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இந்த விவகாரத்தில் தாங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரிலையன்ஸ் குழுமம் கூறியிருக்கிறது. திறப்பு விழாக்களுக்கு அரைகுறை ஆடைகளோடு திரைப்பட நட்சத்திரங்களை அழைப்பது சமூகத்தில் மன ஆரோக்கியமின்மையை ஏற்படுத்துவதாக கேரள மாநில பெண் எம்எல்ஏ பிரதீபா விமர்சித்துள்ளார். காயங்குளம் பகுதியில் கலாச்சார நூலக கூட்டமைப்பின் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் திறப்பு விழாக்களுக்கு அரைகுறை ஆடைகள் அணிந்த திரை நட்சத்திரங்களை அழைக்கும் கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என தெரிவித்தார். மேலும் நம் நாட்டில் ஆடை சுதந்திரம் இருந்தாலும் பொது வாழ்வில் ஒழுக்க உணர்வோடு இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தாக்குதலால் நிர்மூலமான காசாவை சீரமைக்க சுமார் 4.6 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும் என ஐநா சபை தெரிவித்துள்ளது. 2 ஆண்டுகளாக இஸ்ரேல் நடத்தி வந்த கோர தாக்குதலால் காசாவின் 80 விழுக்காடு உள்கட்டமைப்புகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐநா கூறியுள்ளது. தற்போது இஸ்ரேல் காசா இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வர இருக்கும் நிலையில் இருதரப்பும் தங்கள் வசம் உள்ள பிணை கைதிகளை பரிமாறிக்கொள்ள உள்ளன. இந்த போரில் சுமார் 67,000க்கும் அதிகமான காசா மக்கள் படுகொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கெலவரப்பள்ளி அணைப்பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தொடர் மழையால் குருபாரதப்பள்ளி ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேறுகிறது. அதனால் ஓமதேப்பள்ளி சாலையில் வெள்ளம் தேங்கியது. அருகில் உள்ள விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்ததால் பயிர்கள் சேதமடைந்தன. மழையால் சூளகிரியில் இருசக்கர வாகன நிறுத்துமிட சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 10க்கும் அதிகமான இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. கிருஷ்ணகிரியில் தொடர்ந்து பெய்த கனமழையால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியது. மேலும் கனமழையால் கிருஷ்ணகிரி சின்ன ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேறியது. இதனால் நகரின் முக்கிய சாலைகள் மற்றும் தெருக்களில் வெள்ளம் புகுந்தது. சுமார் 2 அடி உயரத்திற்கு மேல் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. தொடர் மழையால் பஞ்சப்பள்ளி சின்னாறு அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அதனால் கரையோர பகுதி மக்களுக்கு பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பஞ்சப்பள்ளி சின்னாறு அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க பொதுப்பணித்துறை எச்சரித்துள்ளது. ஜவ்வாது மலைத்தொடரில் பெய்த கனமழையின் காரணமாக செண்பகத்தோப்பு அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீருடன் கமண்டல நாகநதியின் வெள்ளமும் கலந்து செய்யாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. செய்யாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் உள்ள ஆற்றில் ஆழமான பகுதிகளுக்கு செல்லவோ குளிக்கவோ கூடாது என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கலில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. காவிரி வரலாற்றில் அக்டோபர் மாதத்தில் மழை நீரால் இவ்வளவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது இதுவே முதல் முறை. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கும்பக்கரை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பச்சைமலை பகுதியில் பெய்த கனமழையால் 7வது கொண்டை ஊசி வளைவில் இடி விழுந்து நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் ஜேசிபி வாகனம் மூலம் மண்ணை அகற்றி சாலையை சீரமைத்தனர். முசிறி சார் ஆட்சியர் சுஸ்ரீ சுவாங்கி குந்தியா நேரில் ஆய்வு செய்தார். சாலை உடனடியாக சீரமைக்கப்பட்டதால் மாணவர்கள் பாதிப்பின்றி பள்ளி செல்ல முடிந்தது. திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட லண்டன் மிஷன் ரோட் பகுதியில் தொடர் மழையின் காரணமாக சுமார் 100 ஆண்டுகள் பழமையான ஒரு புளிய மரம் வேரோடு சாய்ந்தது. இந்த மரத்திற்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு ஆட்டோ மற்றும் மின்கம்பங்கள் மீது விழுந்ததால் சேதம் ஏற்பட்டது. மனித நடமாட்டம் இல்லாத நேரத்தில் மரம் விழுந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது.
மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு தீயணைப்புத் துறையினர் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 8ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 30 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகத்தின் முன்பு மீனவர்களின் உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கீழடி மற்றும் கொந்தகை அகழாய்வு நடத்த இடங்களில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. குறிப்பாக முதுமக்கள் தாழிகள் கிடைத்த கொந்தகை இடுகாட்டு தளத்தை பாதுகாக்க மழைநீர் தேங்குவதை தடுக்க 10 அடி உயரத்திற்கு கான்கிரீட் சுவர்கள் எழுப்பும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. கீழடியில் 17 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் அருங்காட்சியகம் வரும் ஜனவரியில் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். கொந்தகையையும் திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்ற தொல்லியல் துறை திட்டமிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஏற்காட்டுக்கு செல்லும் மலைப்பாதையை அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். கண்ணப்பாடி கொலபூர் வழியாக ஏற்காடு வரை செல்லும் சாலை சேதமடைந்து காணப்பட்டது. இந்நிலையில் சாலையை மேம்படுத்துவது குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலம் ஊராட்சியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு செய்தார். அங்கு நெல்லின் ஈரப்பதம், தரம் மற்றும் தார்பாய் இருப்பு ஆகியவற்றை சோதித்தார். மேலும் ஊழியர்களிடம் விவசாயிகளின் நலன் கருதி நெல் கொள்முதல் செய்யும் பணியை துரிதப்படுத்தி விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். கருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கடந்த ஆட்சியை விட அதிக நெல் மற்றும் அரிசி குடோன்கள் கட்டப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சேலம் மத்திய பேருந்து நிலையத்திற்கு அருகே 200 மீட்டர் இடைவெளியில் இயங்கி வரும் 5 டாஸ்மாக் மதுபான கடைகளை அகற்றக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடைகளை அகற்றுவதாக அதிகாரிகள் அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாததால் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போட முயன்றவர்களை காவலர்கள் தடுத்து நிறுத்த முயன்றபோது வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து போராடியவர்கள் அதிகாரிகளுக்கு உப்பு கொடுத்து தங்கள் கண்டனத்தை பதிவு செய்தனர். விடுமுறை தினம் என்பதால் தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டு படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க மக்களின் கூட்டம் அலைமோதியது. மீன்களின் வரத்து குறைவாக இருந்தபோதிலும் மீன்களின் விலை வழக்கத்தை விட சற்றே அதிக அளவில் இருந்தது. ஷீலா மீன் கிலோ 1000 ரூபாய் வரை விலை போனது. நண்டு கிலோ 800 ரூபாய்க்கும் ஒரு கூடை நெத்திலி மீன் 2000 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. திருச்செந்தூர் அருகே பழிக்கு பழியாக நடந்த கொலை வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தாமரைமொழியைச் சேர்ந்த கந்தையா என்பவர் கொல்லப்பட்ட வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த சிவசூரியன் ஒரு கும்பலால் வெட்டிக் கொல்லப்பட்டார். படுகாயமடைந்த சிவசூரியனின் சகோதரருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவத்தில் ஈடுபட்டதாக நடுவக்குறிச்சி ஆறுமுகம், மருதூர் கரை கார்த்தி, ஸ்ரீவைகுண்டம் முத்துப்பாண்டி உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தனியார் செல்போன் ஷோரூமின் கதவை உடைத்து விலை உயர்ந்த செல்போன்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. சுவால்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் செல்போன் ஷோரூமின் முன்பக்க கதவை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை கொள்ளையடித்துச் சென்றனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சிசிடிவி காட்சி பதிவுகளை கைப்பற்றி கொள்ளையர்கள் குறித்து விசாரிக்கின்றனர். மதுரையிலிருந்து சென்னை வந்த இண்டிகோ விமானத்தின் கண்ணாடியில் விரிசல் கண்டறியப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 76 பயணிகளுடன் சென்னை உள்நாட்டு விமான நிலையம் வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தின் முன்பக்க கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்திற்கு விமானி தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து விமானம் தரையிறங்கியதும் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இச்சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே கூலி தொழிலாளி கொலை வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோணிமேடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலையில் திருட்டில் ஈடுபட்டதாக கூறி மணிமாறன் என்பவரை கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதில் உயிரிழந்தார். இதனையடுத்து கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்யக் கோரி உறவினர்கள் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு போராடினர். இந்நிலையில் தொழிற்சாலை உரிமையாளர் மகன் உட்பட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இலங்கையில் பார்வை மாற்றுத்திறனாளி ராணுவ வீரர் ஒருவர் 100 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று சாதனை படைத்துள்ளார்.
ஐநா அமைதி காக்கும் படையில் இடம்பெற்ற தெற்கு சூடானில் பணியாற்றி வந்த பியதிச என்ற ராணுவ வீரர் 1999ஆம் ஆண்டு அங்கு நடந்த பயங்கரவாத தாக்குதலில் தன் பார்வையை பறிகொடுத்தார். இந்நிலையில் கொழும்பில் 100 கிலோமீட்டர் நடந்து சென்று இச்சாதனையை அவர் படைத்துள்ளார். இதற்காக அவருக்கு இலங்கை ராணுவம் சார்பில் பதக்கமும் பரிசுகளும் வழங்கப்பட்டன.